பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 22 வசனங்கள் 1 முதல் 10 வரை. இந்த அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அதிகாரத்துல அவருடைய யோபுவின் நண்பர் எலிப்பாஸ், அவர் முந்தைய அவங்க 3 பேர் வந்திருந்தாங்க இல்லையா, 3 நண்பர்கள். அவர்கள ஒவ்வொருத்தரும் ஒரு நேரம் பேசிட்டு இருந்தாங்க, ஒரு அதிகாரங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. இந்த அதிகாரம் முழுமையும் எலிப்பாஸ் தான் பேசுறாரு. அவர் சொல்றாரு யோபு கிட்ட, நீங்க நீ நீதிமானா இருக்கிறது உனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? நான் நீதிமானா இருந்தேன் அது ஆனாலும் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதை கேட்டுட்டு தான் இவர் இப்படி சொல்றாரு. அது போக நீ நீதிமானா நடந்துக்கிறது கர்த்தருக்கு என்ன லாபம் அப்படின்னு 2வது 3வது வசனத்துல சொல்றாரு. 3வது வசனத்துல சொல்லும்போது 4வது வசனம் 3வது வசனம் தொடர்புடைய வசனம் தான். அதுல சொல்லும்போது கர்த்தர் நீ நீதிமானா இருக்கறனால உனக்கு கர்த்தர் பயப்படணுமா? நீ கேள்வி கேட்கிற, நான் நீதிமானா இருந்தேன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு அது இது அப்படி சொல்றாரு இல்லையா, அதுக்காக சொல்றாரு. நீ நீதிமானா இருந்தா உன்னை பார்த்து கர்த்தர் பயந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நண்பர் இல்லையா, கொஞ்சம் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுறாரு. அடுத்து பின்னாடி வரும்போது நீ ரொம்ப உன்னுடைய பொல்லாப்பு உன்னுடைய அக்கிரமங்கள் ஒருவேளை பெரிதா இருந்திருக்கலாம், நீ நினைக்கிற அளவுக்கு நீ ரொம்ப இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேலும் ஒவ்வொருத்தர் ஒரு பின்னாடி உள்ள வசனங்கள் 6வது 7வது வசனங்கள்ல எல்லாம் நீ ஒருவேளை உன்னுடைய சகோதரன்ட்ட தேவையில்லாம அடகு வாங்கியிருக்கலாம், அப்புறம் வஸ்திரங்களை எளியவனுடைய வஸ்திரங்களை அவனுக்கு வஞ்சித்திருக்கலாம். மேலும் பின்னாடி இன்னும் சொல்லும்போது நீ நிறைய அக்கிரமங்கள் பொல்லாப்புகள் உன்னுடைய பொல்லாப்புகள் மக்களாலையும் தேவனாலையும் சகிக்க முடியாததா இருந்திருக்கலாம். நீ ஒருவேளை விதவைகளை வெறுங்கையாய் திரும்பி போக செய்திருக்கலாம். தாய் தகப்பன் இல்லாத திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்கலாம், கெடுதல் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நீ நிறைய அப்புறம் இன்னொரு 8வது வசனத்துல சொல்லும்போது நீ தவித்தவனுக்கு தாகமா இருந்தவனுக்கு தண்ணீர் கொடுக்காமலும் பசித்தவனுக்கு உணவு கொடுக்காமலும் இருந்திருப்ப. அதனாலதான் உன்னுடைய கண்ணி உனக்கு நீ செய்த அக்கிரமங்கள் எல்லாம் உனக்கு கண்ணியா மாறி உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 1 to 10 வசனத்துல சொல்றாரு. அல்லேலூயா.